இன்னைக்கு இந்த தேவாலயத்தை சாலமோன் கட்டி முடிச்ச பிறகு அதை பிரதிஷ்டை பண்ணுறார். ரொம்ப மகிமையான ஒரு அனுபவத்தை சொல்லுற ஒரு அதிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போகிறோம். அப்போ மக்கள் எல்லாம் அந்த தேவாலயத்தை எப்படி பிரதிஷ்டை பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தன் மக்களோடு கூட செஞ்ச உடன்படிக்கையில மிகப்பெரிய உடன்படிக்கை, நான் என்னுடைய வாசஸ்தலத்தை உங்கள் நடுவிலே ஸ்தாபிப்பேன். இதுதான் காட் தன் பிள்ளைகளோடு செஞ்ச மிகப்பெரிய உடன்படிக்கை. ஐ வில் பி வித் யூ, நான் உங்க கூடவே இருப்பேன். அதுக்கு ஆதாரமாக தான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னம் அங்க இருக்கும்படி இந்த கிருபாசனத்தை செய்ய சொன்னார். கிருபாசனத்தின் நடுவுல இருந்து உங்க கூட பேசுவேன் அப்படின்னார். அதே போல பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் ஆண்டவருடைய பிள்ளைங்களை விட்டு விலகவே இல்லை. அது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, கர்த்தர் தம் பிள்ளைங்களோட இருக்கிறாரு அப்படிங்கிறத அது டினோட் பண்ணுச்சு. ஆகவே எப்பொழுதெல்லாம் ஒரு இஸ்ரவேலன் மேக ஸ்தம்பத்தை நோக்கி பார்ப்பாரோ அப்பெல்லாம் நினைப்பாங்க, தேவன் யார் கூட இருக்கிறாரு? எங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்துல போற இடமெல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை தூக்கி சுமந்துட்டே போனாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு கானானை தருவேன், அந்த கானான்ல நீங்க போய் சேர்ந்த பிறகு நீங்க அங்கே என்னை ஆராதிப்பீங்க அப்படிலாம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணார். ஸோ கானானில போய் சேர்ந்த பிறகு நியாயாதிபதிகளின் காலம் வந்துச்சு. அப்புறம் எல்லாரும் போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொன்னப்போ சவுல் ராஜாவானாரு. தாவீது ராஜாவா வரும்போதுதான் ஆண்டவர் தாவீதோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஒரு ஆலயத்தை கட்டணும், ஆனா நீ கட்ட மாட்ட, உன் குமாரன் அதை கட்டுவான் அப்படின்னு சொல்லி பேசுறார். பட் இந்த டெம்பிள்க்குரிய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்தாரு அப்படின்னு பைபிள் சொல்லுது. அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த அளவுகள் எப்படி இருக்கணும் எல்லாம் தாவீதுக்கு கர்த்தர் பேசி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தின் அளவை யாருக்கு கொடுத்தாரு? மோசேக்கு. ஆனா சாலமோன் ஆலயத்தை கட்டுற அந்த ஆலயத்தின் அளவை தாவீதுக்கு கொடுத்தாரு. தேவன் இப்படியெல்லாம் பேசுகிற தேவனா, அளவுகளை கூட சொல்லுகிறவரா என்று. சரி, சாலமோன் ஆலயத்தை கட்டுறாரு, பிரதிஷ்டை பண்றாரு. எப்படி பண்றாங்க இதைத்தான் வாசிக்க போறோம். 8வது அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதல் 2 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்கள் ஆகிய இஸ்ரவேல் புத்திரரில் உள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலமோன் தன்னிடத்திலே கூடி வர செய்தான். இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் 7ஆம் மாதம் ஆகிய ஏத்தானி மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலமோன் இடத்தில் கூடி வந்தார்கள். சரி, வசனம் என்ன சொல்லுது? ராஜா மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு? கூடி வர செஞ்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை வாசிக்க வேணும். முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் ராஜாவாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக செய்த வேலைகள் எல்லாம் முடிந்தது. அப்பொழுது சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமுட்டுகளையும் கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில் வைத்தான். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பனிமுட்டுகள் எல்லாம் கொண்டு வந்து என்ன வச்சுட்டாரு? பொக்கிஷத்துல வச்சுட்டார். எல்லாம் பிராண்ட் நியூ, ஒண்ணு கூட பழசு கிடையாது. எல்லாம் புதுசு, எல்லாம் புதுசு புதுசு. ஆலயமே புதுசா இருக்குது. இப்ப ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்குது. அது என்னது? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி வரணும். இது சியோன்ல இருந்து கொண்டு வரணும் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி பல இடங்களில் இருந்ததாக வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது சாலமோன் ரொம்ப கவனமா எடுத்துட்டு வரார். ஏன்னா தாவீதின் காலத்துல ஒரு முறை உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு வரும்போது எதுல வச்சு கொண்டு வந்துட்டாங்க? ஆசாரியர்கள் சுமக்கல, மாட்டு வண்டிகளை வச்சு கொண்டு வந்த உடனே அங்க தேவ கோபம் வெளிப்பட்டதை பார்ப்போம். அப்போ 2வது முறை ரொம்ப பயந்து போய் தாவீது அதை செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இங்க சாலமன் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆசாரிகளை கூப்பிடுறாரு, தன்னுடைய ஹையர் அபிஷியல்ஸ் கூப்பிடுறாரு, மந்திரிமார்களை கூப்பிடுறாரு. ஹோல் கவர்மெண்ட்ல உள்ள அபிஷியல்ஸ் அத்தனை பேரும் அன்னைக்கு இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கிறாங்க. எல்லாரும் சகல கனத்தோடும் மரியாதையோடும் எதை எடுத்துட்டு வராங்க? உடன்படிக்கை பெட்டியை.
சாலமோனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்து, நம்ம இவ்வளோ பொருளை பொன்னால செஞ்சோமே, இந்த உடன்படிக்கை பெட்டி மட்டும் பழசா இருக்குதே, இதையும் புதுசா செஞ்சிருவோம் அப்படின்னு துணிகரம் கொள்ளல. ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். வேத வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. காலங்கள் மாறலாம், ட்ரெடிஷன் மாறலாம், கண்ட்ரி மாறலாம், கர்த்தர் மாறாதவர், கர்த்தருடைய வார்த்தை மாறாதது. ஹல்லேலூயா. இப்போ சாலமோனுக்கு அந்த துணிவு வரல, எல்லாம் புதுசு. ஆலயம் எதுக்கு? அங்க ஆண்டவர் பிரசன்னமாக அன்னைக்கு சொன்ன அதே ஆண்டவருடைய வார்த்தை தான் இன்னைக்கும். இந்த உடன்படிக்கை பெட்டி நடுவில் நான் இருந்து இஸ்ரவேல் ஜனத்தோடு பேசுவேன்னு சொன்னார்ல, அது மாறவே மாறாது. ஆகவே உடன்படிக்கை பெட்டிய புதுசா செய்யல, அதே உடன்படிக்கை பெட்டியை சகல கனத்தோடும் மரியாதையோடும் கொண்டு வந்து அந்த கேருபீன்கள் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. ஆசாரியர்கள் அதில் வச்சுட்டு அதன் தண்டை வெளியே இழுத்து, அதாவது கொஞ்சம் வெளியே புல் பண்ணி, ஆனால் வெளிப்பிரகாரத்துக்கு வரல, இழுத்து விட்டுட்டு அதுல இருந்து வெளியே வரும்போது தேவ பிரசன்ன இறங்கி ஆலயம் முழுவதும் நிரம்புது. வேத சொல்லுது, ஆசாரியர்கள் ஊழிய செய்ய நிற்க கூடாமற் போயிட்டு அப்படின்னு பைபிள்ல சொல்லிருக்கு. தட் மீன்ஸ் ஆண்டவருடைய பிரசன்ன இறங்கி வரும்போது அங்க காரிருளில் வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னாரே, அந்த தேவன் பிரசன்னமானார் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா ஒரு நல்ல தேவன் பாருங்க. அப்போ ஊழியம் கூட செய்ய முடியல, ஆனா ஒன்னே ஒண்ணு செஞ்சிருப்பாங்க. என்ன செஞ்சிருப்பாங்க? தேவனை ஆராதிச்சிருப்பாங்க. அப்போ தேவ மகிமையும் பிரசன்னமும் இறங்கும் போது தேவ பிள்ளைகள் செய்ய வேண்டியதெல்லாம் கனத்துக்குரிய ஆராதனைய கர்த்தருக்கு செலுத்தணும். அதுதான் அங்க ஆசாரிகள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமற் போயிட்டுனா ஒன்னே ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, எல்லாரும் தேவனை துதிச்சிருப்பாங்க. அவ்வளோ ஒரு மகிமையான பிரசன்ன இறங்கி வரும் பொழுது சாலமோன் முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு அழகான ஒரு ஜெபத்தை பண்றார். வேதத்திலே மிகப்பெரிய ஜெபங்கள் சில உண்டு, அதில் இதுவும் ஒரு ஜெபம். இந்த ஜெபம் ரொம்ப வல்லமையுள்ள ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா சாலமோனுக்கு எவ்வளவாய் வேத அறிவு இருந்துச்சு அப்படின்னு நமக்கு புரியும். ஏன்னா ஆண்டவர் உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல சொன்னாரு, என் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், கை கொள்ளலைன்னா உங்களுக்கு என்னது? சாபம் அப்படின்னார். இந்த சாலமோனுடைய இந்த ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன சாபங்கள்லாம் ஆண்டவர் சொன்னாரோ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியிருப்பார். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. வேர்ட் பேஸ்ட் ப்ரேயர். இப்போ சாலமோனுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சு? நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன். அவங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தார் அவருக்கு? வேதத்தை எப்படி கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுத்தேன். அப்போ சாலமோனுக்கு இந்த அறிவு எங்கேருந்து வந்துச்சுன்னா அவங்க தகப்பன் இந்த பிரமாணத்தை அவருக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்து, மகனே இதெல்லாம் நீ படிச்சு இதன்படிதான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால இந்த பிரேயர் ஃபுல்லா வேர்ட் சோக்ட் பிரேயரா இருக்குது. வசனத்தில் நிறைந்த ஒரு ஜெபம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் அந்த ஜெபத்துக்கு ஆதாரமா சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. பெட்டியையும் ஆசரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருந்த பரிசுத்த பனிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். சுமந்து கொண்டு வந்தார்கள். 5வது வசனம். ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையையும் கணக்கும் இல்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். 6வது வசனம். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகா பரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். 10வது வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் என்ன கூடாது போயிட்டா? ஊழிய செய்யக்கூடாம போயிட்டு. பயங்கர ஒரு குளோரியஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்னதான் இருந்துச்சு, அது உள்ள வந்த உடனே எப்படி இவ்வளவு மகிமை வந்துச்சுன்னா 9வது வசனம் சொல்லுது, வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. உடன்படிக்கை பெட்டியில என்னதான் இருந்துச்சா? ஓரேபில தேவன் உடன்படிக்கை பண்ணார் பாருங்க. அந்த கற்பனைகள் உள்ள
பலகைகள் தான் அதுக்குள்ள இருந்துச்சாம். ஒரு தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய பிள்ளைகள் சரியா கனம் பண்ணும்போது அங்க தேவனே பிரசன்னமாகி இருக்கிறாராம். ஆண்டவர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய நாமத்தையும் அவருடைய வார்த்தையும் தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அதிகமா மகிமைப்படுத்துறார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள கற்பலகைகள், அதுல பிரமாணம், இந்த ரெண்டை தவிர ஒண்ணுமே இல்லை. அப்போ உங்க லைஃப்ல கூட வேர்டுக்கு நீங்க கனம் கொடுக்கும்போது, வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்க வசனத்தை மதிச்சா உங்க வாழ்க்கையில தேவனுடைய மகிமை இருக்கும். அதுதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லு. சரி, அவங்க எல்லாம் ஆலயத்துல உள்ள பிரவேசித்து தேவனை ஆராதிக்கும் பொழுது சாலமோன் என்ன செய்யறாரு வாசிங்க, 12வது வசனம். அப்பொழுது சாலமோன், கார் இருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமும் ஆகிய ஆலயத்தை உமக்கு கட்டினேன் என்றும் சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். அழகா சொல்றார். இந்த பிரேயர் ஒரு லென்த்தி பிரேயர். அந்த பிரேயர்ல ஃபர்ஸ்ட் சொல்றாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது நமக்கு கூட ஒரு பெஸ்ட் பேட்டர்ன். நீங்க எப்பெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ முதல்ல எடுத்த உடனே, ஆண்டவரே நீர் என் கண்ணை நோக்கி பார்க்க மாட்டீரா, நான் எவ்வளவு கவலைப்படுகிறேன் அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய டியூ ரெஸ்பெக்ட்னு சொல்லுவாங்கல்ல, அவருக்கே கொடுக்கக்கூடிய கனத்தை துதியின் மூலமா செலுத்தணும். சொல்றாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிட்டு சொல்றாரு, தேவைகளெல்லாம் பின்னாடி தான் சொல்றாரு, அப்பா எங்க அப்பாவுக்கு நீங்க வாக்கினால சொன்னீங்க, உங்க கரத்தினால நீங்க இன்னைக்கு என்ன செஞ்சீங்க, நிறைவேற்றினீங்க. God is a faithful God. அவர் ரொம்ப உண்மையை காக்கிற தேவன், ஒரு நாளும் வாக்கு மாறாதவர். அப்போ ஜெபத்துக்கு வரும் பொழுது அந்த உண்மை, அந்த மேன்மை, அந்த அன்பு, இதெல்லாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லி அவருக்கு நன்றி சொல்லிட்டு அதன் பிறகுதான் ஜெபத்தை ஏறெடுக்கணும். நீங்க உடன்படிக்கை பண்ணீங்க, அதை நிறைவேற்றினீங்கப்பா, நீங்க உண்மையுள்ள தேவன். வாசிக்கலாம், அடுத்த சில வசனங்களை வாசிங்க. 17. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம்தான். ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய். உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். நல்ல கவனிங்க, சாலமன் ஒரு வைஸ் மேன். அவன் உலக அறிவு மட்டும் நிறைந்தவனா இருக்கல, தான் வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்னங்கிறதை நல்லா அறிஞ்சு வச்சிருந்தார். உனக்கு பிறகு உன் கர்ப்பப்பரப்பா இருப்பவன் தான் உன் சிங்காசனத்துல உட்காருவான் அப்படின்னு சொன்னதையும் அறிஞ்சிருந்தார். ரெண்டாவது, உன் கர்ப்பப்பிறப்பா இருப்பவன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னதையும் அறிஞ்சிருந்தார். உங்க வாழ்க்கையை குறிச்ச தேவ சித்தம் எது அப்படின்னு நீங்க சரியா தெரிஞ்சுக்கலன்னா அலமோதுவீங்க, அலசடிப்படுவீங்க, இதுவா குழம்பி திருவீங்க. சாலமன் சொல்றாரு, எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இருந்துச்சு, அவர் கட்டல, ஆனா அவர் பிள்ளையாகிய நான் தான் கட்டுவேன்னு நீங்க சொன்னீங்கப்பா. உங்க வாக்கினால் சொன்னதை இன்னைக்கு உங்க கரத்தினால் நிறைவேற்றினீங்க. யாரு ஞானி தெரியுமா? தன் வாழ்க்கையை குறித்த தேவ சித்தத்தை சரியா அறிஞ்சு அந்த சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறவங்க தான் ஞானி. சொல்லிட்டு எப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணினார் எல்லாம் சொல்லிட்டு திரும்ப ஜெபிக்கிறாரு. வாசிங்க, 23வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காத்து வருகிறீர். நிறைய வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாரு. 29 வாசிங்க. உமது அடியேன் இவ்விடத்திலே செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. என்ன ஜெபம் பண்ணாரு? ஆண்டவரே, இந்த ஆலயத்தின் மேல உங்க கண்கள் எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் திறந்திருக்கணும். அதனாலதான்
யூத மக்கள் உலகத்தின் எந்த கண்ட்ரியில போய் இருந்தாலும் ஜெபம் பண்ணும்போது எருசலேமுக்கு நேராய் தங்கள் முகத்தை திருப்பி என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் ஜெபிக்கும் போது பலகணிகளை திறந்து எருசலேமுக்கு நேராய் தன் முகத்தை திருப்பி ஜெபம் பண்ணாரு அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? இந்த ஒரு ஜெபத்துக்கு தேவன் சொன்ன பதிலின் அடிப்படையில தான் அவர் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என்னால் இங்கு திறந்திருப்பதாக அவர் சொன்னாரு. என் கண்கள் என்னால் இங்கு திறந்திருக்கும், உன் ஜெபத்தை கேட்டேன் அப்படின்னார். இந்த ஒரு ஜெபத்திற்கு கிடைச்ச பதிலின் அடிப்படையில தான் யூதர்கள் உலகத்தின் எந்த திசையில இருந்தாலும் எதை நோக்கி ஜெபிக்கிறாங்க? எருசலேமை நோக்கி. சொல்லிட்டு அவர் பல காரியங்களை ஜெபிக்கிறாரு. என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். முதல்ல அவருடைய ஜெபத்துல தேவனுக்கு நன்றி செலுத்துறார். ரெண்டாவது, இந்த ஜெபத்துல இன்னும் தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்கிறார். சாலமோன் ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படியிட்டு தன் கைகளை வானத்துக்கு நேரா உயர்த்தி தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரு அப்படின்னு பார்க்கிறோம். நன்றி செலுத்துறாரு, வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு ஜெபம் பண்றாரு, தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் செய்யப்படுகிற ஜெபத்தை நீங்க என்ன செய்யணும்? கேட்கணும். யாரு எங்க இருந்து ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபத்தை கேட்கணும் அப்படிங்கிறார். அதோடு கூட ஒரு அந்நியன் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணா நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. தேசத்துல பஞ்சம் வந்தா நீங்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. வெட்டுக்கிளிகள் வந்து வெள்ளாண்மையெல்லாம் அழிச்சு போட்டா மக்கள் உங்களை நோக்கி ஜெபம் பண்ணா நீங்க ஜெபிக்க பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. சிறையிருப்பின் தேசத்துக்கு மக்கள் போயிட்டு அங்கிருந்து உம்மை நோக்கி ஏறெடுத்தா பதில் கொடுக்கணும். இந்த ஜெபங்கள் எல்லாம் தனக்காக அல்ல, பிறருக்காக. இந்த தேவாலயத்துல செய்யப்படுற ஜெபத்தை கேட்கணும். இது மற்றவர்களுக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம். 30ல இருந்து 53 வரைக்கும் யார் எல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தெல்லாம் நீங்க கேளுங்க ஆண்டவரே அப்படிங்கிறார். ஒருவர் அநியாயமாய் உபத்திரப்படுத்தப்படும் பொழுது நீதி கேட்டு ஜெபம் பண்ணா ஆண்டவரே நீங்க நீதியா தீர்ப்பு செய்யணும் அப்படிங்கிறார். அதுக்கு பிறகு சத்துருவுக்கு ஜனங்கள் முறிஞ்சு போய் அந்நிய தேசத்துல அடிமைப்பட்டு கிடந்தா ஆண்டவரே அங்கிருந்து நீங்க அவங்கள திரும்பி வர பண்ணணும்னு ஜெபிக்கும் போது பதில் கொடுக்கணும். இதெல்லாம் நடந்துச்சா? இப்பதான் கிங்டமே எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குது. ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நடக்க போறத ப்ராஃபட்டிக்கா ஜெபம் பண்ணி வைக்கிறாரு. அப்புறம் மக்கள் தப்பு செஞ்சுட்டு உங்களை நோக்கி கூப்பிட்டா பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. தேசத்துல மழை இல்லை, உங்களை நோக்கி ஜெபம் பண்ணா பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. பஞ்சம், எதிரி, வியாதி இதுலெல்லாம் மக்கள் சிக்கும் போது உங்களை நோக்கி கூப்பிட்டா பதில் கொடுக்கணும் ஆண்டவரே. யாராவது அந்நியன், உங்களை அறியாத ஒருவன் உங்களை நோக்கி கூப்பிட்டா அவன் ஜெபத்துக்கும் பதில் தரணும். என்ன ஒரு அழகான ஒரு பரந்த இருதயத்திலிருந்து வந்த ஜெபம் பாருங்க. இன்னும் ஜெபிக்கிறாரு, ஜனங்கள் யுத்தத்துக்கு போகும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றார். சிறையிருப்பிலிருந்து மீட்பு தரணும் அப்படின்னு ஜெபம் பண்றார். ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாரு. பண்டிகை கொண்டாட்டம் 14 நாட்கள் நடக்குது. சில வசனங்களை வாசிக்கலாமா? கொஞ்சம் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாருன்னு சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 28 வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுளத்தில் கொண்டருளும். ஃபர்ஸ்ட் 31வது வசனம் வாசிங்க. ஒருவன் தன் அயலானுக்கு குற்றம் செய்திருக்கையில் இவன் அவனை ஆணையிட சொல்லும் போது அந்த ஆணை இந்த ஆலயத்திலே உம்முடைய பலிபீடத்திற்கு முன் வந்தால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணி. தனி மனுஷனுக்காக ஜெபம் பண்ற. யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கையில தப்பு செஞ்சு ஐயோ ஆணையிடும் போது அந்த ஆணை அந்த ஆலயத்துக்கு நேரா வந்தா தயவு செய்து கேளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தனி மனுஷனுக்காய், இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனி மனுஷனுக்காய் ஜெபிக்கிறார். அப்புறம் சொல்றாரு அடுத்த வசனத்துக்கு அடுத்த வசனம் 33. உம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததின் நிமித்தம் சத்ருவுக்கு முன்பாக முறிந்து போய். முதல்ல தனி மனுஷனுக்கு ஜெபம் பண்றாரு. இப்ப முழு இஸ்ரவேலுக்கும் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்கு முன்பா முறிஞ்சு அவங்க அங்கிருந்து ஜெபம் பண்ணா ஜெபத்தை கேளுங்கப்பா. 35. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால்
வானம் அடைப்பட்டு வானம் அடைக்கப்பட்டா எப்படி பதில் தரணும், அதுக்கு ஜெபம் பண்றாரு. அடுத்த வசனம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து. ஆண்டவரே, மழை வந்துச்சுன்னா மழை தாங்கன்னு சொல்லல, உங்க மக்கள் எங்கேயோ வாழ்க்கையில தவறி இருக்கிறாங்க ஆண்டவரே, அதனால மழைக்காக ஜெபம் பண்ணும்போது அவங்க நடக்க வேண்டிய வழி அவங்களுக்கு போதிச்சுட்டு மழையை கொடுங்க. நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் ஆசீர்வாதம் தடைப்பட்டு இருக்குது, ஆசீர்வாத மழை பெய்யவே இல்லை. நம்ம கேட்குறோம் ஆசீர்வாதத்தை தாங்க, ஆசீர்வாதத்தை தாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஜெபம் பண்ணணும்னா, நான் எங்க தப்பா நடந்த ஆண்டவரே, எங்க உங்க வழியை பின்பற்றல ஆண்டவரே, எங்க தவறுனே ஆண்டவரே, என் தவறை எனக்கு உணர்த்தி நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காட்டுங்க, அப்புறம் மழையை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்றது தான் உண்மையான ஜெபம். வருஷ கடைசியில் நிறைய பேர் தேவ சமூகத்துல காத்திருப்பீங்க. ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க, நான் தப்பா நடந்திருந்தா என்னை மன்னிங்க, நான் போக வேண்டிய பாதை எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் மழை பெய்யும். சாலமோனுடைய ஜெபத்துல இவ்வளோ சக்தி அடங்கி இருக்குது. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், இதெல்லாம் வரும்போது மக்கள் என்ன செய்வாங்க? இந்த ஆலயத்தை நோக்கி ஜெபிப்பாங்கப்பா, அவங்க ஜெபங்களுக்கு பதில் தாங்க. என்ன அருமையான ஜெபம் பாருங்க. 41வது வசனம் வாசிங்க. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜாதி அல்லாத அந்நிய ஜாதியார் உமது மகத்துவமான நாமத்தையும் உமது பலத்த கரத்தையும் உமது ஓங்கிய புயத்தையும் கேள்விப்படுவார்களே. அப்படி கொத்த அந்நிய ஜாதியானும் உமது நாமத்து நிமித்தம் தூர தேசத்திலிருந்து வந்து இந்த ஆலயத்துக்கு நேராக விண்ணப்பம் பண்ணினால், அந்நியன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு கூட நீங்க என்ன செய்யணும்? பதில் தரணும். நீங்க இன்னைக்கு என்ன பண்றீங்க? வீட்டுல போய் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதுல என்னென்ன சாபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு நோட் பண்ணிட்டு, அந்த சாபங்களை இங்க சாலமோனுடைய ஜெபத்துல கம்பேர் பண்ணீங்கன்னா, அங்க பஞ்சம் சொல்லப்பட்டிருக்கும், வெட்டுக்கிளி சொல்லப்பட்டிருக்கும், வானம் வெண்கலமா இருக்கும், பூமி இரும்பா இருக்கும் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கும், சிதறுண்டு போவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், சிறைப்பிடிக்கப்படுவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கும், ஈழை நோய் வரும்னு இதெல்லாம் சாபமா சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு என்ன தெரியும்? 1லிருந்து 14 வரைக்கும் உள்ள ஆசீர்வாதம் தான் தெரியும். உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சாலமோனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அதை விட என்னென்ன சாபம் வரும் அப்படிங்கிற நல்ல ஒரு நாலேஜ் இருந்தனால தான் அந்த சாபங்கள்லாம் என் ஜனத்துக்கு வரும்போது உங்களை நோக்கி ஏறெடுத்தாங்கன்னா அந்த ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு மகிமையா ஜெபம் பண்றார். அந்த ஜெபத்தை சொல்ற சாப்டர் தான் இந்த சாப்டர். இன்னும் கொஞ்சம் பின்னாடி வாங்க, அந்த சாப்டர்ல இன்னும் வேற என்னெல்லாம் இருக்குதுன்னு 54வது வசனம் வாசிங்க. சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து நின்று கொண்டு இஸ்ரவேல் சபையை எல்லாம் ஆசீர்வதித்து உரத்த சத்தத்தோட சொன்னது 60வது வசனம் வாசிங்க. அவர் தமது அடியானுடைய நியாயத்தையும் தமது ஜனமாகிய இஸ்ரவேலின் நியாயத்தையும் அந்தந்த நாளில் நடக்கும் காரியத்துக்கு தக்கதாய் விசாரிப்பதற்கு நான் கர்த்தருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணின இந்த என்னுடைய வார்த்தைகள் இரவும் பகலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் இருப்பதாக. என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. நான் இன்னைக்கு ஜெபம் பண்றேன், ஒரு நாள் நான் செத்து கூட போயிருவேன், ஆனா நான் பண்ண ஜெபம், த பவர்ஃபுல் பிரேயர், ஜீவனுள்ள ஜெபம் இரவும் பகலும் இந்த சந்நிதியில இருக்கட்டும் ஆண்டவரே. என்ன ஒரு ஃபெய்த் பாருங்க. நீங்க கூட உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்க சந்ததிக்காக, இந்த தேசத்துக்காக, திருச்சபைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இப்படி ஒரு அடிஷ்னல் வேர்டு சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நம்முடைய அடியாள் ஜெபிக்கிற இந்த ஜெபம் இரவும் பகலும் உங்க சன்னிதானத்துல இருக்கட்டும் ஆண்டவரே அப்படின்னா, இன்னைக்கு கூட அந்நிய தேசத்திலிருந்து ஒரு அடிமைப்பட்டிருக்கிற இடத்துல இருந்து ஒரு யூதன் ஜெபிச்சா ஆண்டவர் எந்த ஜெபத்தை நினைவு கூறுவார்? யாருடைய ஜெபத்தை நினைவு கூறுவார்? சாலமோனுடைய ஜெபத்தை. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டாரு, என் வார்த்தை உங்க சன்னிதானத்துல எப்பவும் இருக்கணும். காட் தன்னுடைய வார்த்தையை மட்டும் இல்ல, நம்முடைய வார்த்தையும் கனம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தை மாறாதது போல நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபங்கள் கூட அவர் சன்னிதானத்துல எப்பவுமே இருக்கு. உங்க ஜெபங்களை தேவன் கேட்கல. நிறைய பேர் இன்னைக்கு ஒரு குழப்பத்தோட வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்றேன், உங்க வார்த்தைகள் இரவும் பகலும் தேவ சன்னிதானத்துல இருக்குது. ஜீவனுள்ள ஒரு தேவன் ஏற்ற வேளையில் அந்த ஜெபங்களுக்கு என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். இந்த ஜெபத்தெல்லாம் முடிச்சிட்டு முழங்கால்ல இருந்து எழும்பி திரும்பி ஜனங்களை என்ன செய்கிறார்? சாலமோன் ஆசீர்வதிக்கிறார். 14 நாட்கள் பண்டிகை கொண்டாடுறாங்க. மகிழ்ச்சியோடு கூட ஆனந்தத்தோடு கூட தேவாலய பிரதிஷ்டையை முடிச்சிட்டு மக்கள் எல்லாம் தங்கள் இடங்களுக்கு திரும்பி செல்றாங்க. ஸோ இந்த 8ஆம் அதிகாரம் சொல்லுகிற செய்தி என்ன? சுருக்கமா உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த 8ஆம் அதிகாரத்துல 5 குறிப்புகள் மிக முக்கியமா இருக்குது. உடன்படிக்கை பெட்டி சீயோன்ல இருந்து கொண்டு வரப்படுகிறது. வசனம் 1ல இருந்து 4 வரைக்கும். ராஜாவும் ஜனங்களும் ஏராளமான பலி செலுத்துறாங்க. 5வது வசனம் அதை சொல்லுது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து வைக்கிறாங்க. வசனம் 6ல இருந்து 8 வரைக்கும் அதை நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்புது. வசனம் 9ல இருந்து 11 வரைக்கும். ஆண்டவருடைய வழிகளில உத்தமமா நடக்கணும், கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது அப்படின்னு சாலமன் ஒரு ஸ்பீச் கொடுக்கிறார் ஜனங்களுக்கு. அதோடு கூட சாலமோன் ஏறெடுத்த ஜெபம் இந்த அதிகாரத்துல இருக்குது.